வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி, நான் உங்கள் ரகுமான். நம்ம எல்லாருக்குமே பால் ஹேமனை பற்றி தெரியும். பால் ஹேமனை பற்றி கூறுக அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸோடைய கிளைண்ட்டு, பிராகோட கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். அவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பால் ஹேமனுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் உன் கன்னத்தை அடித்து பழுக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பால் ஹேமனை பார்த்து சொல்லியிருப்பார். எதுக்கு ஏஜே ஸ்டைலுக்கும் பால் ஹேமனுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைக்கு விதை போட்டது அப்படிங்கிறது பால் ஹேமன். பால் ஹேமன் 2021 டபிள்யூடபிள்யூடைய கோவிட் அத்தான்டிக்கோடைய க்ரோ ப்ரொடியூசராக இருந்தார். அதாவது கோவிட் டைமில் முழுக்க ஸ்மாக்டவுனையும் சரி ராவையும் சரி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நியமனமாக அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அந்த வகையில் ஓசி டீமில் இருக்கிற லுகாலோ காலாண்டஸ் இவங்க ரெண்டு பேரையுமே எலிமினேட் பண்ணியிருப்பார், டபிள்யூடபிள்யூ விட்டு அனுப்பிவிட்டுருப்பார். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஏஜே ஸ்டைலுடைய நெருங்கிய நண்பர்கள், அதுக்கும் மேலே இவங்களுடைய டீம் பார்ட்னர். இவங்களை டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே இறத்துனதுனால ஏஜே ஸ்டைலுக்கு பால் ஹேமனில் பர்சனலி வெஞ்சிங்ஸ் உருவாச்சு, அதாவது பகை உருவாச்சு. இந்த பகை எத்தனை வருஷம் கடந்திருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 5 வருஷம். இது நாள் வரைக்கும் பால் ஹேமனுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒத்து வராது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறிப்பிட தகுந்த மாதிரி சொல்லணும்னா, ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட் டூர் போன மாதம் February மந்த் நடந்திருக்கும். அந்த February மந்தில் இவர் கூட பணியாற்றிய எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க. லுகாலோ காலண்டர்சன், சாமி ஜெயின், ஓமாஸ்லேருந்து அவருடைய ஃபார்மர் டாக்டீம் சாம்பியனாக இருக்கிற டிராகன் லீ கூட இருந்திருப்பார். ஆனால் அதில் பால் ஹேமன் பங்கேற்றுக்க மாட்டார். பிகாஸ் பால் ஹேமனுக்கு ஏஜே ஸ்டைலில் பிடிக்காது. அதுலேயும் அந்த ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு பால் ஹேமன் வந்திருப்பார். ஹீல் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கேரக்டர் எல்லாருமே பால் ஹேமனை ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் பால் ஹேமனுக்கு ஏஜே ஸ்டைலில் பிடிக்காது. அவருடைய ட்ரிபியூட்டில் கலந்து கொள்ளதுக்கு அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ராவை விட்டு போயிருப்பார். ஸோ பால் ஹேமனுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் இருக்கிற பகை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரியுது. காரணம் என்ன? ஏஜே ஸ்டைலுடைய நெருங்கிய நண்பர்களை டபிள்யூடபிள்யூ விட்டு அனுப்புறதுக்கு முதன்மை காரணமாக பால் ஹேமன் இருந்தார் அப்படிங்கிறது தான். பால் ஹேமன் ஒரு கே பையன் அப்படிங்கிற பேர் 2016-15 காலத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அதுக்கான காரணம் 2014-15 காலத்தில் அவர் செஞ்ச தப்பான முடிவு தான். ராய்பேக் அப்படிங்கிற ஆளு கூட பால் ஹேமன் ஒன்றா இருந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த முத்த காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஓவராக போச்சு. இதை பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நீங்கள் ரெண்டு பேரும் பால் ஹேமன் காய்ஸா இல்லை பால் ஹேமன் கேஸா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டைமில் தான் இந்த கே கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உருவானது. அதுலேயும் பால் ஹேமன் இந்த உம்மா கொடுத்தது, ராய்பேக் சிரித்தது, இதெல்லாம் ரொம்ப பெரிய வைரலாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பால் ஹேமனை எல்லோரும் பால் ஹேமன் காய்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பால் ஹேமன் கேஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கே மேட்டரில் பால் ஹேமன் வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலி இதுக்கு விதை போட்டது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது வின்ஸ் மெக்மன் தான். பால் ஹேமனும் கொஞ்சம் கூட சுதாரிக்காமல், ஏன்னா அவரோட ரெஸ்லிங் கேரியரில் எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான், எப்படிப்பட்ட பேரெல்லாம் சம்பாதிச்சிருப்பார். ஆனால் ரெஸ்லிங் கெரியர்லேயே அவர் ஒஸ்டான ஒரு டீமுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாருன்னா அது ரைபேக் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ரைபேக் கூட இருந்து இப்படி ஒரு கெட்ட பேரை வந்ததை பால் ஹேமன் நினச்சி கூட பார்க்கல. இது நாள் வரைக்கும் அவருடைய மைண்ட்லேருந்து ஒன்று எரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது இதை தானா. 2 பெரிய தலைகளை, 2 பிராண்டை சேர்ந்த பெரிய தலைகளை ஒரே நேரத்தில் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது பால் ஹேமனோட ஆசை. நிறைய டைம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ரோமன் ரெயின்ஸையும் பிராக் லெஸ்னரையும் சேம் டைம் கிளைம் பண்ணணும் ஆசைப்பட்டிருக்காரு. என்ன ப்ரோ சொல்கிறோம், 2 பேரும் டீமாவாக கேட்டிங்கன்னா மெய்யாலமாக தான். இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 பிராக் லெஸ்னர் கூட தான் இருந்தார். பட் ஆனால் பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு வராத பட்சத்தில் அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட கிளைம் பண்ணார். பிராக் லெஸ்னர் திருப்பி வர்ற நேரத்தில் பிராக் லெஸ்னர் கூட கிளைம் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் கூடயும் கிளைம் பண்ணிவிட்டு 2 பேரையும் டீம் அப்பாக கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பால் ஹேமனுடைய ஐடியா. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது. ஏன்னா 2 பேருமே ஒரு ஹீட் கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அப்போ முழுக்க ஸ்மாக்டவுன் சைடு தான் இருந்தார். ரா சைடு பிராக் லெஸ்னர் வர வச்சு இவங்க 2 பேருக்கும் மாற்றி ஒரு கிளைம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிஎம் பங்குக்கும் பிராக் லெஸ்னருக்கும் அவர் அப்படி தான் கிளைம் பண்ணார். அதே மாதிரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு பிடிக்கல. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் மட்டும் இருங்க,
பிராக் லெஸ்னருக்கு இருக்க கூட்டணியை கலைச்சிடலாம் விட்டுட்டாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்தை பால் ஹேமன் இது தடவை இல்லை, நிறைய டைம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அண்டர்டேக்கர், RVD, அதுலேயும் பிக் ஷோ, பிராக் லெஸ்னர் 2 ECW ஹெவிவெயிட் சாம்பியன், WWE சாம்பியன், இந்த 2 சாம்பியனை ஒரே நேரத்தில் கிளைம் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு 2004 காலகட்டத்தில். அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா டீம் கிரியேட்டர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கிறாரு. அதாவது 2 பெரிய தலைகளை ஒரே நேரத்தில் ஒன்று சேர்த்துருக்கிறாரு, டீமை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் முயற்சி பண்ண பார்த்துருக்கிறாரு. அப்போது யோசிச்சு பாருங்கள், இவரோட கிளைண்ட்ஸ் மட்டும்தான் ராஸ் மேட்டனை ஆட்சி படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். WWEனாலே பால் ஹேமனோட காய்ஸ் தான்ப்பா அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்கும். ஆனால் வின்ஸ் மெக்மேன் அதெல்லாம் வேண்டாம், நம்ம ரோமனுக்கும் பிராக்கும், இப்போ நீங்கள் ரோமனையும் பிராக்கையும் தனித்தனி சாம்பியன், WWE சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியனா 2 பிராண்டில் கிளைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இவர் நினச்ச மாதிரி பிராக் லெஸ்னரும் சாம்பியன் இருந்திருப்பார், ரோமனும் சாம்பியன் இருந்திருப்பார். ஆனால் வின்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் ஒரே கிளைண்ட் ஆக்காமல் சாம்பியன் vs சாம்பியன் மேட்சை நடத்தி அதை அழகு பார்த்து அதில் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிச்சிருப்பார். அந்த டைமில் இதெல்லாம் பெருசாக பேசப்பட்டது. அதே மாதிரி தான் ஒருவேளை பால் ஹேமன் நினச்சது நடந்திருந்தால் பிராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் 2 பேரும் ஒரே நேரத்தில் பால் ஹேமனுக்கு கீழே கிளைண்டாக இருந்திருப்பாங்க. பால் ஹேமனுடைய ஐடியா அது. பட் ஆனால் வேணாம் அப்படின்னு சொன்னார். ஒரு ட்ரிபிள் ஐஸ் அந்த டைமில் இருந்திருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். வின்ஸ் மெக்மேன் அவர் சொல்கிறது தான் ராஜாங்கம், அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதனால் அப்போ மண்டையை ஆட்டிக்கிட்டாரு, அது நடக்காமல் போயிடுச்சு. பால் ஹேமன் பொம்பளை மேட்டரில் நல்ல ஆள் அப்படின்னு மாதிரிலாம் தெரியும். பட் ஆனால் அவரும் பொம்பளைங்க மேட்டரில் மாட்டியிருக்காரு. என்னது மையாளுமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போனா இது 2023 தாங்க நடந்தது. என்ன இப்போ நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஒரு பொண்ணு சோஷியல் மீடியா மிகப்பெரிய செலிப்ரிட்டி. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தன்னுடைய வெப்சைட்லேயும் அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஏட்டா கோட்டாலமான பொண்ணு தான், சரிங்களா. நல்ல அந்த என்ன ஃபிலிம் சொல்லுவாங்க, பால் ஹேமனுக்கு பின்னாடி ஒரு கலர் இருக்குது, அந்த கலரோடைய ஃபிலிம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் தான். அவங்க கூட சேர்ந்து பால் ஹேமன் வந்து பலான வீடியோக்கள்லாம் போட, பால் ஹேமனுக்கும் பலான வீடியோ ஹீரோனுக்கும் காதலா அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, பால் ஹேமன் எதர்ச்சியாக அந்த பொண்ணு கூட இருந்திருக்கிறாங்க. பால் ஹேமனை பார்த்த உடனே பால் ஹேமன் காய் அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு பால் ஹேமன் கூட 2-3 ரீல்ஸை போட்டு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அதுவும் அமெரிக்காவில் வயசெல்லாம் சிறுசு இல்லை, அதுதான் பெருசு, அதாவது மனசு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி வாழ்கிறவங்க. வயசெல்லாம் வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. ஏன் நம்ம ஸ்டெஃப்னி வால்கருக்கு வயசு எதுனா 36, அவங்க வந்து மைலோன் NXTல ராண்டி ஆர்டனுடைய க்ளோன் கேரக்டர் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வயசு என்ன? ஸோ 2 பேரும் 10 வயசுக்கு 10 இல்லை 15 வயசு மேலே டிஃப்ரென்ஸு. ஆனால் 2 பேரும் லவ் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் லவ் இங்கே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. பட் ஆனால் பால் ஹேமன் இல்லைப்பா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் பல பேருக்கு டவுட் இருந்தாலும், பால் ஹேமனுக்கு இந்த வளத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த செய்தி அப்படியே போயிடுச்சு. சரிங்களா? சரி, இன்னைக்கான வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பு.